ரெடி வித் மீ ஃபார் நியூ இயர் ஈவ். நியூ இயர் அன்றைக்கி நைட் சர்ச் போயிட்டு அப்படியே ஊர் சுற்ற போகிறதுக்காக நான் எப்படி ரெடியானது தான் இந்த ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்கின் கேர் ரொம்பவே முக்கியம். ஸோ மாய்ஸ்சரைசர் அண்ட் டோனர் ஃப்ரம் பயோடெக். டோனர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் நல்லா ஃபேஸில் போட்டு நல்லா அதை வந்து செட் ஆக விட்டுட்டேன். மீன்வேல் லிப் பாமும் போட்டுக்கிட்டேன். இது ஜுடியோலேருந்து ஒரு லிப் பாம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில். இதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த ஸ்கின் கேரை வந்து நல்லா வந்து ஸ்கின்னில் சோக்காக விட்டுட்டேன். பிகாஸ் ஸ்கின் கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்கப்புக்கு முன்னாடி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறேன். ஐப்ரோஸை கொஞ்சமாச்சும் ஃபில் பண்ணால் தான் என் ஐப்ரோஸ் வெளில ப்ராமினெண்ட்டாக தெரியும், இல்லைனா சுத்தமாக தெரியாதுன்றனால லைட்டாக ஃபில் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப ட்ராமேட்டிக்காக இல்லாமல். நல்லா ஐப்ரோஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சீலர் யூஸ் பண்ணேன். பிகாஸ் கண்ணு வந்து எனக்கு லிட்ஸ் அண்ட் என்னோடய டார்க் சர்க்கிள்லாம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் லிப் சுற்றி இருக்க பிக்மெண்டேஷன்லாம் ஹைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த LA Girl ப்ரோலேருந்து இந்த கன்சீலர் என்னோடய ஷேட்கே இருக்கிற ஒரு கன்சீலரை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் பவுடர் வச்சு செட் பண்ணணுன்றதுக்காக ரொம்ப வந்து இந்த லூஸ் பவுடர் ஒரு காம்பேக்ட்லாம் யூஸ் பண்ணாமல் ஒயிட் டோன்லேருந்து இந்த ஒரு நார்மல் டால்கம் பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வச்சு லைட்டாக வந்து ஐஷேடோ மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். நல்லா அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு என்னோடய ஐஸ். அதுக்கப்புறம் ஜுடியோலேருந்து இந்த ஒரு சீக் டிண்ட் எடுத்து நல்லா எனக்கு வந்து ப்ளஷியாக சீக்ஸ் எல்லாம் நான் வந்து ப்ளஷ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஜல், இதுவுமே ஜுடியோலேருந்து தான். ஸோ நெக்ஸ்ட்டு காஜல்லாம் போட்டு ஜுடியோக்கு எந்த ப்ரமோஷனும் இல்லைங்க, என்கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஜுடியோவில் இருந்தது அப்படின்றனால ஜுடியோ ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஐலைனர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மஸ்காரா போட்டாலே கண்ணுக்கு ஒரு அழகு வந்துடுங்க. ஸோ நல்லா மஸ்காரா போட்டு கண்ணை நல்லா வால்யூம்னஸாக காமிச்சு அழகாக காமிச்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஹேர் வந்து ஒரு 50 to 60% ட்ரை ஆனவே நான் லைட்டாக வந்து சீரம் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஹேர் ட்ரையர் போட்டு ட்ரை பண்ணுவேன். இந்த ஸ்ட்ரீக்ஸ்லேருந்து இந்த சீரம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதான் நான் யூஸ் பண்ணேன். என்னோடய அவுட்ஃபிட் ஃபார் நியூ இயர் பார்த்திங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட்டு இது வந்து மைக்லாம்லேருந்து ஒரு லிப்ஸ்டிக் போட்டு என்னோடய லுக்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ஹேரை ட்ரை பண்ணி நார்மலாக ஃப்ரீ ஹேர் தான் விட்டுட்டேன் நான். ஹேர் ட்ரை பண்ணதுக்கப்புறம் செகண்ட் டைம் கொஞ்சம் நான் வந்து ஸ்ட்ரிக்ஸ் வந்து இந்த ஒரு சீரம் வந்து நான் போடுவேன். ஸோ நெக்ஸ்ட் அதை போட்டு நல்லா வந்துட்டு வால்யூம் பண்ணிக்கிட்டேன். அப் சைட் டவுன் போட்டு நல்லா வந்து வால்யூமைஸ் பண்ணி விட்டேன்னா இவ்வளோ தான் என்னோடய ஹேர் டூ. இவ்வளோ தான் நம்மளோட ட்ரெஸ், அவுட்ஃபிட், ஹேர் டூ, மேக்கப் எல்லாமே நியூ இயருக்கு. இது ஆக்சுவலி ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ன்றனால வந்து சர்ச் பண்ணுன்றதுனால ஓவர் கோட் மாதிரி ஒன்று போட்டு நான் வந்து பேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஹீல்ஸ் ஒன்று போட்டுக்கிட்டேன் இந்த ட்ரெஸ்க்கு. பாருங்கள், நானே பண்ண ஒரு அழகான ஃப்ரெஞ்ச் டிப் நெயில் ஆர்ட். அது தலை குளிச்சோன்னா பாதி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீல்ஸ் போட்டு இந்த ட்ரெஸ்க்கு பேர் பண்ணிவிட்டு நானும் கிளம்பிட்டேன். இதான் என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட்டோட ஒரு லுக். இது ஆல்ரெடி என்னோடய ஜுடியோ விலாகில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். டாடா.